அதாவது வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமாக இருக்கிறது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் தான். ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் லவ் தேடி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அதனால் அந்த லவ்வை வந்து சில பேர் வந்து கரெக்டாக பயன்படுத்திக்க மாட்டாங்க. அதை வந்துட்டு இருக்கும்போது அதோட அருமை தெரியாமல் போனது பிறகு அதை வச்சு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? அதாவது சில பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னேறும் லைஃப்பில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஓடிட்டு இருப்பாங்க. அந்த ஓடிட்டு இருக்கிற நேரத்தில் என்ன பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணும்போது அந்த புள்ள ஏதாவது பண்ணுச்சுன்னா அவங்க மேலேயே வந்துட்டு கோவப்பட்டு திருப்பி சண்டை போட்டு இருக்கும்போது அந்த ஒர்க்கு மேலே நம்மளால் கான்சன்ட்ரேட் செலுத்த முடியாமல் போயிடும். ஓகேங்களா? அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மேலே அந்த மாதிரி நம்ம சந்தேகப்படுறோம். அப்போ அந்த பொண்ணு தப்பாக இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பொண்ணுட்டு விளையிடணும். ஆரம்பத்தில் சண்டைக்குன்னா அந்த பொண்ணு நீங்கள் விளையிறது நல்லது. ஓகேங்களா? அப்போ நான் அதை யோசிச்சு பார்க்கணும். இல்லை அந்த பொண்ணு கரெக்டாக இருக்குது, ஏன் மேலே தான் ஃபால்ட்டு, நான் தான் இப்படி தப்பு பண்ணிருக்கிறேன், நான் தான் இப்படி மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன், ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் ஓவர் திங்கிங் பண்ணுறதுனால இந்த மாதிரி நான் லவரை வந்து சந்தேகப்படுறேன் அப்படின்னா அப்போ நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியலையா தயவு செஞ்சு விட்டுட்டு போயிருங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும் யாராக இருந்தாலுமே சரி ஒரு டைம் ஒரு பேப்பர் மாதிரி கசக்கி ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பி அந்த பேப்பர் எடுத்து பார்க்கும்போது கசங்களாக தான் இருக்கும். திரும்ப அதை லவ் வராது. 100% வந்துட்டு ஃபஸ்ட் லவ் பண்ணும்போது 100% லவ் இருக்கும். அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா ஒரு 99% தான் லவ் இருக்கும் காலம் ஃபுல்லாக. அந்த 99% நீங்கள் ஒழுங்காக காப்பாற்றிக்க முடியாது. ஓகேங்களா? அதில் ஒரு சின்ன சின்ன சண்டை வரும், சின்ன இது வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா 100% லவ் ஒரு சண்டையில் குறைச்சாலுமே அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அதே 100% லவ்வோட வந்து நிற்பாங்க. அது சில பேருக்கு இருக்கும். ஓகேங்களா? அதனால் சில நல்ல பொண்ணுங்க இருப்பாங்க, சில கெட்ட பொண்ணுங்க இருப்பாங்க. அது யாருன்னு தெரிஞ்சு லவ் பண்ண வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் நல்ல பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பீங்க. நல்ல பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கும்போதே அவங்க மேலே சும்மா சின்னதாக சந்தேகப்படுறது, சண்டை போடுறது, அந்த மாதிரிலாம் இருக்கிறனால நிறைய குழப்பங்கள் தான் அதிகமாகும். அவங்க ரொம்ப வந்து இந்த மாதிரிலாம் பண்ண டார்ச்சர் பண்ணிங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ரொம்ப நீங்கள் டார்ச்சர் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு கட்டத்தில் அவங்க சைலண்டாக இருப்பாங்க. அப்போ சைலண்டாக இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்காக கட்டுப்பாடோட அப்படி கட்டுப்படுத்தி இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க மனசை கல்லாக்கி இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருங்க. ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துல 100% அங்கே காதல் இருக்காது. வெறும் 50% மட்டும் தான் அங்கே காதல் இருக்கும். ஓகேங்களா? அதனால் எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி அவங்களுடைய சுதந்திரத்துக்கு ஏற்கப்பாறு அவங்களை விட்டுருங்க. ஓகேங்களா? அதில் போயிட்டு அடையணும் அடைஞ்சே திருவேன், இவன் எனக்கு வேணும், அந்த பொண்ணு எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பேர் வந்துட்டு அன்பு கிடையாது, அதுக்கு பேர் ஆசை. புரியுதுங்களா? அதே மாதிரி காதலிச்சுட்டு காதல் செய்கிறவங்கலாம் எப்பவுமே காமத்தை தேட மாட்டாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி எதுக்குமே ஆசைப்படாதீங்க. அவங்களா கொடுக்குறாங்களா அதை மட்டும் எடுத்துக்கோங்க. கிடைக்காத ஒன்றை தேடி போகிறது தப்பு. புரியுதுங்களா? அது வந்துட்டு பொருளாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு பொண்ணோட மனசில் இருந்துட்டு கிடைக்காத ஒன்றை நம்ம என்றைக்குமே அதை வாங்கக்கூடாது, அவங்களா கொடுக்கணும். ஓகேங்களா? அதனால் வந்துட்டு ஆசைப்படக்கூடாது. என்றைக்குமே ஆசைப்படாமல், ஆசைப்படுறதுங்கிறது வேறு, அன்புங்கிறது வேறு. ஆசைக்கும் அன்புக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதை புரிஞ்சுக்கங்க முதல்ல.